Please subscribe Sadhguru Sai Creations. ஒரு சிலருக்கு காரணமே இல்லாமல் உடல் எடை குறைஞ்சிக்கிட்டே போகுதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ யூரினில் இந்த மாதிரி நுரை படிஞ்சிருக்கு, கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் அது டிஸப்பியர் ஆகுதுன்னா, ஸோ ஒரு சிலருக்கு இந்த யூரியாவோட லெவலும் 30 தாண்டி அதிகமாக சிறுநீரக கற்களாக இருந்தாலும், யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன், இல்லை சிறுநீரக பாதையில் நமக்கு ஏதாவது அடைப்பு இருந்து யூரின் சரியாக பாஸ் பண்ண முடியல, சிகிச்சை எடுக்காமல் விட்டுட்டோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக இது இதனுடைய தீவிரம் நிலை தீவிரமாக அடைய ஆரம்பிச்சோம். ரிச் ஃபைபர் இருக்கணும், லோ கேலரிஸ் இருக்கணும், அதே மாதிரி சோடியம் லோ சோடியம் டயட் தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். சத்குரு சாய் கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். சிறுநீரகம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளில் ஒன்று தான் முக்கியமானது புரோட்டீன் லீக்கேஜ், புரோட்டீன் யூரியா அப்படின்னு சொல்கிறோம். இதில் முக்கியமாக பார்த்தோம்னா ஆல்புமின் யூரியா அப்படின்ற கண்டிஷன் இருக்கும். ஒரு சிலருக்கு காரணமே இல்லாமல் உடல் எடை குறைஞ்சிக்கிட்டே போகுதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதிகமாக நம்ம உடலில் முன்னாடிலாம் நான் கொஞ்சம் நல்லா இருந்தேங்க, இப்போது உடல் அப்படி சுருங்கிக்கிட்டு வர மாதிரியும் எடை குறைஞ்சிக்கிட்டே வருது. அதுக்கப்புறம் நம்ம முகத்துலேயும் உடல்லையுமே தோல் அதிகமாக சுருக்கம் ஏற்படுறத பார்ப்போம். இல்லைன்னா அதிகமான தலைமுடி உதிர்தல் பிரச்சனையும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய பேருக்கு இருந்ததுன்னா நமக்கு உடலில் புரோட்டீன் இழப்பு இருக்குன்றதை தெரிஞ்சுக்கணும். ஸோ இதற்கான சிம்டம்ஸ் என்னவாக இருக்கும்? முதல்ல நம்ம யூரின் போகும்பொழுது காலையில் ஸோ நிறைய நுரை படிஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ அது ஃப்ரோத்தி யூரின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ யூரினில் இந்த மாதிரி நுரை படிஞ்சிருக்கு, கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் அது டிஸப்பியர் ஆகுதுன்னா கண்டிப்பாக யூரின் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். அதுவும் முக்கியமாக ஏற்கனவே நமக்கு பிளட் ப்ரெஷர் இருந்தாலோ சுகர் இருந்தாலோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்போது நம்ம என்ன பண்ணணும்னா யூரின் டெஸ்ட் பார்த்துட்டு ப்ரோட்டீன் லீக்கேஜ் இருக்கான்றதை தெரிஞ்சுக்கணும். இல்லை 24 hours ப்ரோட்டீன் டெஸ்ட் எடுக்கணும். ஸோ அந்த மாதிரி எடுக்கும்போது அதோட லெவல் அதிகமாக இருந்துச்சுன்னா ரொம்ப கவனமாக இருந்து அதற்கான சிகிச்சைகளை எடுக்கணும். ஒரு சிலருக்கு திரும்ப யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் ஏற்படும். ஸோ யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் ஏற்படுதுன்னா என்ன காரணமாக இருக்குமோன்னு சுகர் லெவல் அதிகமானாலோ இல்லை நம்மளுடைய ஸ்டாமினா குறைவாக இருக்கும்போதோ உடல் சூடு அதிகமானாலும் இன்ஃபெக்ஷன் அதிகமாக ஏற்படுறது. ஸோ இந்த மாதிரி அடிக்கடி யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் இருக்கிறவங்களுக்கும் புரோட்டீன் லீக்கேஜ் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. அப்போது இமிடியேட்டாக நம்ம என்ன பண்ணணும்னா கிட்னியோட ஃபங்க்ஷன் நமக்கு நார்மலாக இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ கிட்னியோட ஃபங்க்ஷன் அப்படின்னு சொன்னோம்னா ஸோ நம்மளுடைய ஜிஎஃப்ஆர் லெவல் எவ்வளோ இருக்குது, யூரியா கிரியேட்டினில் ஏதாவது பாதிப்புகள் இருக்கா, கிரியேட்டின் லெவல் 1.5 விட அதிகமாகும்பொழுது கவனமாக இருக்கணும். ஸோ ஒரு சிலருக்கு இந்த யூரியாவோட லெவலும் 30 தாண்டி அதிகமாக நமக்கு சிறுநீரக பாதிப்பு இருக்குன்றதும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ப்ரோட்டீன் லீக்கேஜ் இருக்கும்பொழுது நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு டவுட்டு, இல்லை டயட்டில் நான் என்ன ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ முதல்ல அதிகமான ப்ரோட்டீன் டயட் எடுப்பதை நம்ம தவிர்க்கணும். ஸோ இந்த ப்ரோட்டீன் லீக்கேஜ் ஏற்கனவே இருக்குது. ஸோ இதுக்கு ஏற்ற மாதிரி முதல்ல நம்ம நான்வெஜ் அதிகமாக சாப்பிட்றோம் இல்லைங்களா, ஸோ இதை நம்ம அவாய்ட் பண்ணணும். ஸோ அனிமல் ப்ரோட்டீன் எடுக்கிறத ஃபஸ்ட்டு தவிர்த்துட்டு அதுக்கப்புறம் பேசிக்காக நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் ரொம்ப குறைவான அளவு நம்ம ப்ரோட்டீன் எடுத்தால் நல்லது. அந்த மாதிரி ஒரு பேலன்ஸ்டு டயட் நம்ம ஃபாலோ பண்ணும்போது மட்டும்தான் நம்ம உடலில் அந்த ப்ரோட்டீன் லீக்கேஜ் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். இதே சமயத்தில் நம்ம என்ன பண்ணணும்னா சிறுநீரகத்தோட இயக்கம் எப்படி இருக்குன்றதும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ கிட்னியோட ஃபங்க்ஷன் எப்படி இருக்குது, ஸோ 1 ஹவருக்கு எவ்வளோ யூரின் ஃபில்டர் பண்ணுது, அந்த யூரின்லேயும் நமக்கு யூரியா கிரியேட்டின் லெவல் எந்த ரேஞ்சில் இருக்குது, இல்லை ப்ரோட்டீன் எந்த ரேஞ்சில் இருக்குது அப்படின்றதும் பார்க்கணும். ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே நம்ம என்ன பண்ணோம், 15 நாட்களுக்கு ஒரு முறை பிளட் டெஸ்ட்டில் இதை எல்லாமே நம்ம செக் பண்ணி பார்த்துக்கிறது நல்லது. ஸோ இதனோடு சேர்ந்து அதிகமாக உப்புச்சத்து இருக்கக்கூடிய உணவுகள் எடுக்கிறதையும் தவிர்க்கணும். அப்போது நம்ம சாப்பிடக்கூடிய உணவு எப்படி இருக்கணும்னா ரிச் ஃபைபர் இருக்கணும், லோ கேலரிஸ் இருக்கணும், அதே மாதிரி சோடியம் லோ சோடியம் டயட் தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். அப்போ இதுக்கு வெஜிடபிள்ஸ் பெஸ்ட்டாக இருக்கும். இதனோடு சேர்ந்து பார்த்தோம்னா இந்த வெள்ளை பூசணி, சுரைக்காய், இந்த மாதிரி நீர்ச்சத்து இருக்கக்கூடிய காய்கறிகளை நம்ம பயன்படுத்தணும். இதில் முக்கியமாக சித்த மருத்துவத்தில் நிறைய மருந்துகள் இருக்குது.
ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து அந்த மருந்துகளை ஃபாலோ பண்ணிட்டு வரணும். இதில் முக்கியமாக சிறுகண் பீலை குடிநீர் அப்படின்ற ஒரு மெடிசன் இருக்குது. இதை ஃபாலோ பண்ணும்போது சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனைகள் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். பொதுவாகவே இந்த சிறுகண் பீலை அப்படின்னு சொல்கிறது சிறுநீரகத்தில் ஏற்படக்கூடிய நிறைய பிரச்சனைகளை வந்து குணமாக்கக்கூடியது. சிறுநீரக கற்களாக இருந்தாலும், யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன், இல்லை சிறுநீரக பாதையில் நமக்கு ஏதாவது அடைப்பு இருந்து யூரின் சரியாக பாஸ் பண்ண முடியல, இல்லை ப்ரோஸ்டேட் கிளாண்டில் வீக்கம் இருக்குது, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை குணப்படுத்துவதற்கு சிறுகண் பீலை அப்படின்ற மூலிகை நமக்கு பயன்படுது. ஸோ இதை நம்ம பயன்படுத்திக்கிட்டே வரும்போது, இந்த கஷாயத்தை நம்ம வந்து பயன்படுத்திகிட்டே வரும்போது சிறுநீரக செயல்பாடு நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஸோ சிறுநீரக செயல்பாடு அதிகரிக்க கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு யூரினில் புரோட்டீன் லீக்கேஜ் வந்து குறைய ஆரம்பிக்கும். ஸோ இதனோடு சேர்த்து சித்த மருத்துவத்தில் பார்த்தோம்னா சிலாசித்து, இந்த சிலாசித்து பருப்பம் இருக்குது. இதிலே 3-4 வகையாக நம்ம வந்து ப்ரிப்ரேஷன் இருக்கும். இதில் வந்து சிறு செருப்படை சாறு விட்டு செய்யக்கூடிய சிலாசித்து பருப்பும் ரொம்ப சிறந்ததுன்னு சொல்லலாம். ஸோ இதை வந்து நம்ம பயன்படுத்தும் பொழுது இதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா, தண்ணீர் விட்டான் நெய் அல்லது தண்ணீர் விட்டான் சூரணம், ஸோ இதனோடு சேர்த்து நம்ம வந்து பயன்படுத்தும்பொழுது சிறுநீரகம் தொடர்பான இருக்கக்கூடிய பிரச்சனைகள், புரோட்டீன் லீக்கேஜ் வந்து நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். ஸோ இதுவே நமக்கு வந்து யூரின் ஒவ்வொரு முறையும் அடிக்கடி வந்து நிறைய பேருக்கு பிளாடரில் இன்ஃப்ளமேஷன் இருக்குது, இல்லை இன்ஃபெக்ஷன் இருக்குன்னா திரும்ப வந்து யூரின் பாஸ் பண்ணுற மாதிரி ஒரு நிலை இருக்கும். ஸோ இதற்குமே இந்த சிலாசித்து பருப்பும் தண்ணீர் விட்டான் நெய் பயன்படுத்தும்போது நமக்கு வந்து நல்ல ரிசல்ட் இருக்கும். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக இது வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு, நம்ம ஆரம்பத்திலே இது வந்து சிகிச்சை எடுக்காமல் விட்டுட்டோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக இது வந்து இதனுடைய நிலை வந்து தீவிரமாக அடைய ஆரம்பிச்சிடும். கிட்னி ஃபெயிலியர் வந்து 5th ஸ்டேஜ் வரைக்கும் போயிடுச்சுன்னா ஸோ நிறைய பாதிப்புகளை நமக்கு வந்து உண்டாக்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதில் புரோட்டீன் லீக்கேஜ்க்கு சிறுகண் பீலை அப்படின்ற மூலிகை இது கஷாயமாகவும் நமக்கு கிடைக்குது. ஸோ சிறுகண் பீலை குடிநீர் அப்படின்ற ஒரு மருந்து இருக்குது. ஸோ இதை நம்ம எப்படி பயன்படுத்தலாம்னா, காலை இரவு 2 வேளையும் நம்ம பயன்படுத்தணும். ஸோ இந்த சிறுகண் பீலை கஷாயம் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து 3 கிளாஸ் தண்ணீரில் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு, இது ஒரு கிளாஸ் கிட்டத்தட்ட ஒரு 100 ml அல்லது ஒரு 80 ml வர வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டிடணும். ஸோ ஃபில்டர் பண்ணதுக்கப்புறம் இதை காலையில் உணவுக்கு முன் நம்ம குடிச்சிக்கிட்டே வரணும். ஸோ இந்த மாதிரி குடிக்கும்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சிறுநீரக பிரச்சனையில் ஒரு நல்ல மாற்றம் வந்து, ஒரு முன்னேற்றம் வந்து தெரிய ஆரம்பிக்கும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.